உணர்ந்திடுங்கள், உணர்ந்திடுங்கள், தங்கிடுங்கள் என்ற தலைப்புகளில் நல்ல செய்திகளோடு ஒரு செய்தி எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. உணர்ந்திடுங்கள் என்ற தலைப்பில் முதல் கண்ணோட்டமாக எதை உணர்ந்திடுங்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு பின்னால் உணர்ந்திடுங்கள் என்று சொன்னால் நரகத்தை உணர்ந்திடுங்கள் என்ற பதில் அந்த கேள்விக்கு பின்னால் அற்புதமாக அமைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் மனித சமுதாயம் பயப்பட வேண்டிய ஒரு இடம் என்றால் அதுதான் நரகம். அந்த நரகத்தை பயப்படக்கூடிய ஒரு கூட்டம் தான் முஸ்லிம் சமூகம். வேடிக்கை என்னவென்றால் முஸ்லிம் சமூகமும் அந்த நரகத்தை விட்டு பயப்படுவது கிடையாது. ஏன் பயப்படுவதில்லை என்ற ஒரு காரணத்தை தேடி போனால் நரகத்தை பற்றி நிறைய பேசுகிறார்கள், நிறைய கேட்கிறார்கள். ஆனால் யாரும் அந்த நரகம் எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துவது கிடையாது. ஒரு விஷயத்தை உணர்த்தினால்தான் அதனுடைய ஆழங்கள் புரியும், அதை அர்த்தங்கள் பிறக்கும், அதன்படி நடக்கின்ற எண்ணங்கள் பிறக்கும். காலகாலமாக நரகத்தை பேசுகிறோம், கேட்கிறோம், ஆனால் உள்பூர்வமாக அதை உள்ளத்தால் ஒரே விளங்கிக் கொள்வது கிடையாது. வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்லுவார்கள். பக்தம் மனசாக்களிலே ஒரு ஆசிரியர் என்ன செய்தாரா, மாணவர்கள் எல்லோரையும் உட்கார வைத்தார். ஒவ்வொரு வியாழக்கிழமும் மாணவர்களுக்கு நசிகர் செய்வது மனசாக்களுடைய ஒரு சட்டம். வியாழக்கிழமை எல்லா மாணவர்களையும் ஒன்னா உட்கார வச்சு அந்த ஆசிரியர் எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயமா கேட்டு வர்றாரு கேள்வியா. அப்படி கேள்வி கேட்கும் போது ஒரு கேள்வியை முன் வச்சார் ஆசிரியர். நான் இதை கேட்க போற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, அதனால ரொம்ப ஆழமா யோசிச்சு பதில் சொல்லுங்க சொல்லி ஆசிரியர் மாணவர்கள் அந்த கேள்வியை முன் வச்சாராம். ஆசிரியர் கேட்டாரா, உங்க எல்லாரும் சொர்க்க வேணுமா நரகம் வேணுமான்னு கேட்டாரு. மாணவர்கள்லாம் ஒரு நிமிஷம் திகழ்ச்சி போய் என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டார். சரி பதில் சொல்லுவோம் என்று சொல்லி எல்லா மாணவர்களும் எங்களுக்கு சொர்க்கத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு மாணவன் மாத்திரம் கையை உயர்த்தாமல் அமைதியாக இருந்தார். ஆசிரியர் கேட்டாரா, உன்னோடு படிக்கும் சக மாணவர்கள் எல்லாம் சொர்க்கம் வேண்டும் என்று கேட்டார்கள், நீ சொர்க்கம் போக விரும்பலையா, உனக்கு சொர்க்கம் வேண்டாமா என்று கேட்ட பொழுது அந்த மாணவன் சொன்னானா, அவர்கள் எல்லாம் மடையர்கள், பதில் சொல்ல தெரியாம தப்பா சொல்லியிருக்கிறார். என்ன இப்படி பேசுற, சொர்க்கம் என்று வேண்டும் என்று சொன்னது தப்பான பதிலா? உண்மையிலே தப்பான பதில் தான் ஆசிரியரே. தெரியாத பதில். எனக்கு சொர்க்கம் வேண்டாம், எனக்கு நரகம் தான் வேண்டும். அதற்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்ற, உலகத்துல நரகத்தை வேண்டும் என்று சொன்ன பொதுவாக யாருமே நரகத்தை வேண்ட மாட்டாங்க, நீ வேணும்ன்றியே, இருங்க கொஞ்சம் பொறுங்க. அவங்க எல்லாம் சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நரகம் வேண்டும் என்று சொன்னதுக்கு எனக்கு மட்டும்தான் அர்த்தம் தெரியும். என்ன அர்த்தம் தெரியுமா? நரகத்துலதான் நான் விரும்புகிற நடிகைகள் இருப்பார்கள், நரகத்துலதான் நான் விரும்பக்கூடிய நடிகைகள் இருப்பார்கள், நரகத்துலதான் இந்த உலகத்தை நான் யார் பின்பற்றினோ வழிகளர்கள் இருப்பார்கள், பொய்யர்கள் இருப்பார்கள். இந்த உலகத்துல அவங்கதான பின்பற்றினவங்க, நாளைக்கு மறுபடியும் அங்கதானே போவாங்க. அதனால எனக்கு யாரும் பிரியமோ நான் அங்கோட இருக்க முடியும் என்று ஒரு சிந்தனைக்காக, ஒரு சிந்தனைக்கு ஏற்படும் விஷயமாக ஆசிரியர் மாணவத்துல கேட்கணும் மாணவ வார்த்தையை சொன்னாங்க. அது போல இன்றைக்கு இந்த உம்மத்துல சொர்க்கம் வேண்டுமா நரகம் வேண்டுமான்னு கேட்டால் அந்த பக்கமாக ஒரு குரூப்பு சொர்க்கம் வேணும், ஒரு பையன் நரகம் வேணும்னா இங்க எந்த பதிலுமே கிடையாது. அரசு ஜவாபிதான் அருதி மார்க்கத்துல சொல்லுவார்கள், கேள்வியிலே ஆக சிறந்த பதில் என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன் தெரிஞ்சுன்னு சொல்லி மாற்றிட்டு தெரியாத ஒரு போடு போட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த உம்மத்திற்கு சுவனத்தை பற்றியும் ஆர்வமில்லை, நரகத்தை பற்றியும் பயம் இல்லை. பொதுவாக ரமலான் மாசத்துல சொர்க்கத்தை பத்தி அதிகமா பேசுறதை விட நரகத்தை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. ரமலானுடைய 3 நாள் 10 பாருங்க, நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய 10, அப்படிப்பட்ட 10 அடைவதற்கு தான் நாம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறோம். 4 தினங்கள் அது ஆரம்பித்துவிடும். அப்படி ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் அந்த முதல் அந்த கடைசி 10 நாள் தொடர்ந்து அல்லாஹ் நாம கேட்கிற ஒரு வார்த்தை தெரியுமா,
யாவா என்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு என்ற துவாவை கடைசி வந்து நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் தொடர்ந்து கேட்கின்றதற்காக வேண்டிதான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பை உணர்த்திடுதல் என்ற தலைப்பை நாம் மையமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எதை உணர்த்திடுதல்? நரகத்தை உணர்த்திடுங்கள். நரகம் எப்படிப்பட்டது, அதில் யார் யாரெல்லாம் செல்வார்கள், நரகத்திற்கு யார் யாரெல்லாம் அல்ல அனுப்புவான், என்ன தவறு செய்தால் நரக தண்டனை கடுமையாக இருக்கும் என்ற அனைத்து சம்பவங்களையும் உலக வாழ்க்கையிலே முஸ்லிம்களே நீங்கள் ஒருவர் உணர்த்திக் கொள்ளுங்கள். அப்படி உணர்த்திக் கொள்வதன் மூலமாகத்தான் நரகத்தினுடைய அச்சம் உள்ளத்தில் பிறக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் ஒரு முறை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு உணர்த்தினார்.